திருப்பூர் அருகே காவல்துறையினுடைய அதிரடி நடவடிக்கையில் ஆழ்கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரூபன் இணைப்பில். ரூபன், இப்ப இந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, அது தொடர்பான விவரம் என்ன? எப்படி உங்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செஞ்சிருக்கிறாங்க? முழுமையான விவரம் சொல்லுங்க. நிச்சயமாக கோபால். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த பெருமாநல்லூர் அருகே அணைப்பகுதியை சேர்ந்தவர் ரங்கசாமி. எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வரும் இவர் திருமணமாகாமல் தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி பிற்பகல் அணைப்பகுதியில் தனது வீட்டில் இருந்த ரங்கசாமி 4 பேர் கொண்ட கும்பல் தங்களை போலீஸ் எனவும் விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி காரில் தன்னை அந்த கும்பல் கடத்தி சென்றதாகவும், அன்று இரவு திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தன்னை அடைத்து வைத்து மீண்டும் அவர்களாவே காரில் அழைத்து வந்து திருப்பூர் கோவில்வழி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றதாகவும், இதை அடுத்து திருப்பூரிலிருந்து பஸ்ஸில் வீடு வந்த ரங்கசாமி நேற்று பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் தன்னை கடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் பெருமாநல்லூர் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் நேற்று இரவு பெருமாநல்லூர் அருகே வாபிபாளையம் சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த காரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது ரங்கசாமியை கடத்திய கும்பலை சேர்ந்தவர்கள் 5 பேர் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரில் வைத்திருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ரங்கசாமிக்கு அணைப்பது பகுதியில் இருந்து ஏக்கர் நிலம் சொந்தமாக உள்ளது. இதில் 80 சென்ட் அளவுள்ள இடத்தை விற்க முடிவு செய்துள்ளனர். அந்த இடத்தை திருப்பூர் திருமலை நகர் பகுதியை சேர்ந்த சண்முகம் என்பவர், அவரது மனைவி கௌரி மற்றும் மேலும் ஒருவருடன் சேர்ந்து ரங்கசாமிக்கு 6 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்து மேலும் 4 மாதத்திற்குள் மீதி தொகையை கொடுத்து கிரைம் செய்து கொள்வதாக ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்த பத்திரத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் குன்னத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் திடீரென சண்முகத்திற்கு மாரடைப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் ஒப்பந்தம் செய்தபடி ரங்கசாமிக்கு மீதி தொகையை கொடுத்து கிரைம் பெற முடியாமல் போனது. காலம் அடிப்படையை கடந்து தற்போது 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரங்கசாமியை சந்தித்த சண்முகம் மீதி தொகையை கொடுப்பதாக கூறி நிலத்தை கிரைம் செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 6 ஆண்டுகள் காலம் தாழ்த்தி வந்ததால் அன்று பேசிய தொகை நிலத்தை தர முடியாது என்றும் தற்போதைய மார்க்கெட் விலையை கொடுத்தால்தான் கிரைம் செய்து தருவேன் என ரங்கசாமி சொல்லியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சண்முகம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடந்த 6ஆம் தேதி பிற்பகல் 4 பேரை காரில் அணைப்பகுதியில் உள்ள ரங்கசாமியின் வீட்டிற்கு அவரை கடத்தி வர அனுப்பியுள்ளார். அங்கு தங்களை போலீசார் என்று விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி ரங்கசாமியை காரில் கடத்தி சென்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொடைக்கானல் சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அடைத்து வைத்து மீண்டும் அவர்களாக ரங்கசாமியை காரில் அழைத்து வந்து திருப்பூர் கோவில்வழி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்று தெரியவந்தது. இதையடுத்து காரை பறிமுதல் செய்து காரில் வந்த கடத்தல் கும்பலை சேர்ந்த ஸ்டாலின், சதாசிவம், பாஸ்கரன், சூரிய பிரபாகரன் மற்றும் ஈஸ்வரன் என 5 பேரை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு காரணமான தலைமறைவாக இருக்கும் சண்முகம் உட்பட்ட மேலும் 4 பேரை பெருமாநல்லூர் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோபால், உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரூபன்.